கரூர் ஸ்டாம்பேடு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் தேர். ஸோ எனி தலைவர்கள் யார் வந்தாலுமே பர்டிகுலர்லி இன் அ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் த நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்பர் இல்லாதவங்கள தலைவர்னு சொல்லுவாங்களா? அதனால நம்பர் நேச்சுரலாக வந்ததுன்னா அவங்க தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால அந்த ப்ராசஸில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்தது? ஒரு அரசியல் கட்சியில் அவர் எதுவும் சேராமையோ எந்த ட்ரைனிங் இல்லாமையோ நேரடியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் மக்கள்கிட்ட வராரு. வரும்போது நிறைய இடத்துல நல்ல க்ரௌட் இருக்கு, அவரோட கொள்கை அதெல்லாம் தெரியாதுங்க. எங்களுக்கு விஜய் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் கூட அந்த க்ரௌடு வரலாம். இல்லைங்க, நான் அவருக்கு ரொம்ப வருஷமா ரசிகனா இருக்கல, அவர் சினிமாவில் நடிக்கிறதுல, அம்மாவை பார்த்துக்கிறதுல, அக்கா தங்கச்சியை பார்த்துக்கிறதுல, இல்லை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இல்லை நான் வில்லனை போட்டு புரட்டி எடுக்கிறதுல நான் நினைச்சுக்கிறேன் அவர் தாங்க சரியான லீடர். இப்படி கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதையே நான் நம்புறதால எனக்கு அவர் தலைவர்னு நினைச்சவங்க கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பாப்புலாரிட்டியும் அந்த கிரேஸும் அங்கே ஒரு பொலிட்டிக்கல் லீடராக போகும்போது என்ன ஆகுது? அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அ வெரி சேட் இன்சிடென்ட். ஏன்னா நானுமே அங்கே போயிருந்தேன். குழந்தைங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? கண்ணு முன்னால் குழந்தை துடிச்சு சாகிறது. அந்த அம்மாவோட இந்த ஜென்மத்தில் மறக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்கு. யார் பொறுப்பாளர்? கூட்டத்தை கூட்டினவரா? அனுமதி கொடுத்தவங்களா? இல்லை போனவங்களா? இதுங்க 8 மணி நேரம் போய் பார்க்கறதுக்கு எதுக்கு அங்கே போகணும்? ஒரு பஸ்ஸை வச்சுட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு நடிகரை பார்க்க போகிறது. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களே. நான் இந்த கொஸ்டினுக்கு யார் ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங் பேக் டு யூ. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது, இல்லை எப்படி நடந்திருக்கலாம், இல்லை எது அந்த க்ரௌட் அங்கே புல் பண்ணுச்சு, இல்லை நடத்துகிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இல்லை இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலி யூ அனலைஸ் இட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்.